Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வல்லமையான வார்த்தைகளை இன்றைக்கு தியானிப்போம். மரியாள், மார்த்தாள், லாசருவை இயேசு மிகவும் நேசித்தார். இயேசு அந்நகரத்தை விட்டு சென்ற பின்பு லாசரு வியாதி படுக்கையாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். அவர் இதை கேள்விப்பட்டு 2 நாட்களுக்கு பின் இயேசு யூதேயா தேசத்திற்கு வந்தபோது லாசரு மரித்து போனதையும் அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்றும் கண்டார். அவர் மார்த்தாளும் மரியாளும் அவளோடே கூட வந்த யூதர்களும் அழுகிறதை கண்ட இயேசு ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார். அதன் பிறகு லாசரு வைக்கப்பட்ட கல்லறைக்கு சென்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்யும்படியாக, லாசருவே, வெளியே வா என்றார். அப்பொழுது மரித்தவன் உயிரோடே வெளியே வந்தான். மார்த்தாள் தன் அன்பு சகோதரனாகிய லாசருவை இழந்திருந்த துக்கமான நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை அவளிடம் கூறினார். லாசரு மரித்த 4வது நாளில் இயேசு வந்து சேர்ந்த போது மார்த்தாள் துக்கத்தினால் நிறைந்திருந்தாள். அவள் தன் சந்தேகங்களையும் பயத்தையும் அவரிடம் வெளிப்படுத்தினாள். அப்போதுதான் இயேசு, மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தைகளை கூறினார். அவை வாழ்க்கையை மாற்றும் வார்த்தைகளாக அமைந்தன. இயேசுவை விசுவாசிப்பது நம் வாழ்க்கை பயணத்தில் ஒரு முக்கிய அம்சமாகும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உண்மையாய் அமையும். வாழ்வில் எந்த விதமான சவால்களை, இக்கட்டுகளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளலாம். ஒருவேளை குழந்தை பாக்கியமின்மை, கொடிய வியாதி, பண கஷ்டம், சமாதான குறைவு போன்றவற்றோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு, என் பிள்ளையே, விசுவாசி, எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன், நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கூறுகிறார். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு விசுவாசம் அவசியம் என்பதை மறந்து போகக்கூடாது. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று தாவீது அறிக்கை செய்கிறான். அதே போன்று விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று நம்மை உற்சாகப்படுத்தும் வேதாகமம், விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று விசுவாசித்து அவரது வாக்குத்தத்தங்களை நம்பி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவின் மேல் உங்கள் கண்களை வைத்திடுங்கள். நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்ற வசனத்தை நினைவில் கொண்டு ஜெபித்து தேவனுடைய சித்தத்தை தேடுங்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியும் தமக்கு மகிமை உண்டாகும்படியும் எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதையும் நம்பி விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக.
அவரது முகத்தின் பிரகாசம் எப்பொழுதும் உங்கள் மீது வீசுவதாக. ஒரு பெண்ணுடைய கணவர் இராணுவத்தில் பணிபுரிந்து இறந்து போனார். அவளும் அவளுடைய மகனும் வாழ வழியின்றி தவித்தனர். சிறுவன் ஞாயிறு தவறாமல் சிறுவர் பள்ளிக்கு செல்பவன். அங்கு மீனின் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை எடுத்து வரிப்பணமாக செலுத்திய பேதுருவின் கதையை பற்றி கூறினார்கள். அந்த சிறுவன் தேவனை முழுமையாக விசுவாசித்தான். தான் சேமித்த 11 ரூபாயை எடுத்துக்கொண்டு மீன் வாங்க சென்றான். ஆனால் ஒரு மீனின் தலையை மட்டுமே அந்த பணத்தில் வாங்க முடிந்தது. அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு ஓடோடி வந்து தன் தாயிடம் கொடுத்து, அம்மா, மீனின் வாயை திறந்து பாருங்கள், அதில் வெள்ளி நாணயம் இருக்கும். பேதுருவுக்கு கிடைத்தது போல நமக்கும் கிடைக்கும் என்றான். அவன் அம்மா மீனின் வாயை திறந்தாள். ஆனால் அவளால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறுவன் ஏமாற்றமடைந்தான். தாய் தனது மகனுடைய நம்பிக்கை வீணாக கூடாதென்று தேவனிடம் ஜெபம் செய்தார். அவர் செய்தித்தாளை பார்த்தபோது அரசாங்கம் அந்த பெண்ணின் பெயரை குறிப்பிட்டு அவள் கணவருடைய இறப்புக்கு பிறகு கிடைக்கின்ற பணத்தை பெற்றுக்கொள்ளும்படி குறிப்பிட்டிருந்தது. கர்த்தர் தம்முடைய விசுவாசத்தை மதித்துள்ளார் என்று அவள் மகிழ்ச்சியுடன் தன் மகனிடம் கூறினாள். ஆம், ஒரு சிறுவனின் நம்பிக்கையை தேவன் கனம் பண்ணினார். அவன் மீனின் வாயிலிருந்து ஒரு வெள்ளி நாணயத்தை விரும்பினான். ஆனால் ஆண்டவரோ அவர்கள் கேட்டதற்கும் அதிகமாக அவர்களுக்கு கொடுத்து முன்னேற்ற பாதையில் நடத்தினார். இன்று நம் வாழ்விலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். தோல்விகள், கடன்கள் அல்லது போராட்டங்களினால் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகம் மற்றும் கிரியைகளை நாம் விசுவாசிப்பதன் மூலமே நமக்கு இரட்சிப்பு கிடைத்துள்ளது. மனிதர்களால் நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை தேவன் சாதாரணமாய் செய்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனெவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் கூறுகிறது. நாம் அழிந்து போவது அவருக்கு சித்தமல்ல. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். நம் வாழ்வில் உள்ள அவிசுவாசம் என்னும் கல்லை உருட்டி நம்மை ஆசிர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்திற்குள்ளாக மற்றவரை வழிநடத்துவதன் மூலம் தேவனுடைய அன்பை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். எங்களுக்காக உமது ஒரே பேரான குமாரனை தியாகமாய் நீர் மரிக்க கொடுத்தீரே, உமக்கு நன்றி. அவரது மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னில் மகிமைப்பட்டருளும். என் வாழ்வில் காணப்படுகிற அவிசுவாசம் என்னும் கல்லை புரட்டி தள்ளி விசுவாசத்தினால் என்னை நிரப்பும். தேவையின் சமயத்தில் தயவாய் எனக்கு உதவும். நான் மிகவும் துயரத்தோடும் பல்வேறு தேவைகளோடும் இருக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை தேடுவதற்கு தேவையான விசுவாசத்தை எனக்கு தருவீராக. நான் வேண்டுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாக நீர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. இந்த எளிமையான ஜெபத்திற்கு பதிலளிப்பதற்காக உமக்கு நன்றி. துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.